ஹலோ பிரதர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து போட்டிருந்தேன் ரெஸ்டோரிங் வீடியோ. சரிங்களா? ஸோ அப்போது போட்டப்போ அது சேல்ஸ் இருக்குதுன்னு போட்டிருந்தேன். ஸோ மதுரையிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆம்ப்ளிஃபையர் நான் அப்படியே கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா பாட்டு பாடுது, ஆனால் சில பிரச்சனைகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்க்கான கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ பாட்டு பாடுதுன்னு அப்படியே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்பி வாங்குறாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக ஒரு அது வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொடுத்தது தான் நல்லது. ஏன்னா ஒரு நம்பிக்கையோடு அவங்க வாங்குறாங்கன்னா, அந்த நம்பிக்கையை நம்ம வந்து எப்பயுமே பாழாக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு எண்ணத்துல தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இதை வந்து திருப்பி ஒரு வாட்டி ரீசெக் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஓப்பன் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணப்போ நான் இந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த 2 பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் அவங்க சால்டரிங் பண்ணுற ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. சால்டரிங் வந்து விட்டு போகல, ஒயர் கட் ஆகலை, எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒயர் மாற்ற போகிறதில்ல. ஒயர் மாற்றாம அந்த சால்டரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த பொட்டென்டோமீட்டரை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். அவங்க 100K தான் கொடுத்துருக்காங்க. பட் அதிகமாக யூஸ் பண்ணி வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் அதை மாற்றுறது நல்லது. பொட்டென்டோமீட்டர் வந்து இப்போ மாற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஸ்டாண்ட்லேயே வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதுதான் பழைய பொட்டென்டோமீட்டர். நல்லா தான் இருந்தது. பட் வந்து அந்த டர்னிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதேபோல் ஒயரிங் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கொடுத்த அதே காம்பினேஷன் பிளாக்கு, ரெட்டு, எல்லோ அதே காம்பினேஷனில் கொடுத்து, அதை வந்து நான் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மீன் ஆம்ப்ளிஃபையரில் கேபினெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தபடியாக நம்ம மாற்ற போகிறது பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் அந்த இது வந்து டேமேஜாக இருந்தது. அவங்க 100K தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் அதே இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வச்சு, ஏன்னா நம்ம தான் காலையில் பண்ணோம். ஸோ அதை வந்து அதே கலர் காம்பினேஷனில் வச்சு அதை வந்து நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் லென்த்தி டைப்பு. ஸோ அதை நம்ம வந்து கடைசியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போல் நெட் போட்டு வந்து கிளியராக டைட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா திருப்பியும் கஸ்டமர் திரும்பி வரக்கூடாது. அதனால் வந்து கரெக்டாக வந்து கட்டிங் பிளேடு வச்சு நான் வந்து பண்ணிக்கிட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, மார்னிங் வந்து நான் செக் பண்ணக்குள்ளார போர்டு வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ போர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் வந்து ஒரு போல்டு போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, அது வந்து மூவ் ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் தான் நம்ம பிடிக்க முடியும். இன்னொரு பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கனால அங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பிடிக்க முடியாது. அதனால் ஃபுல் ஹேண்ட் டைட் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ கெப்பாசிட்டர் வந்து அவங்க சும்மா தான் போட்டிருந்தாங்க. சரி, அதை ரெடி பண்ணலான்னு பார்க்கக்குள்ள தான் பார்த்தாக்கா, உள்ளார வந்து ஆக்ஸ் இன்புட் அந்த கனெக்ஷன் இருந்தது, உடஞ்சி போயிருந்தது. சரி, அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம அனாபாண்ட் இருந்தது, அனாபாண்ட் வச்சு அந்த ஆக்ஸ் இன்புட்டையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக கெப்பாசிட்டரையும் வந்து நல்லா உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது வந்து அங்கே அந்தளவுக்கு ஷேக் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஹார்டாக தான் இருந்தது, சேஃபாக தான் இருக்குது. என்கிட்ட ஒரு நாப் இருந்தது. அந்த நாப் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, அது மட்டும் இல்லாமல் இது உடஞ்சிருந்தது. அந்த போர்டு ஆம்ப்ளிஃபையரில் இருந்தது. அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அனாபாண்ட் வச்சு ஒட்டிக்கிட்டு, என்கிட்ட இருந்த அந்த நாப் எக்ஸ்ட்ராவா இந்த வால்யூம் கண்ட்ரோல் நாப் இருந்தது பார்த்தீங்களா, அதையும் வந்து அதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து அவங்களுக்கு கொடுக்கக்குள்ளார வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஃபினிஷிங்கில் கொடுத்தா மட்டும்தான் அவங்க லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இந்த ஆம்ப்ளிஃபையர் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ஓகே. ஸோ வால்யூம் கண்ட்ரோலர் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களும் லைக் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த டைட்டில் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஃபஸ்ட்டு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னோடய சேனல் ஆக்சுவலி இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. நான் சேல்ஸும் போட்டு யூடியூப் மூலிமா வந்து எனக்கு கிடைச்ச ₹550 இருக்குது. ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு சேர்த்து ₹650 எனக்கு வந்து போட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல இன்கம் தான் எனக்கு. ஸோ இது மூலிமா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணுற வீடியோஸ் போடுறதுக்கான ஆம்ப்ளிஃபையர் வாங்குறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னுடைய ஷாப்பில் வந்து அந்தளவுக்கு இன்கம் கிடையாது. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 200 இல்லை 300 மட்டும் தான் என்னோடய இன்கமே வரும். ஸோ அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இது பிடிக்கல, எனக்கு சரியில்லை அப்படின்னு போடுறாங்க. பட் இருந்தாலும் என்னோடய இது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நார்மலாக சேல் பண்ணுறா, சரி கேட்டது அப்படியே கொடுக்கலான்னு இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.